ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் வெஞ்சன்ஸ் தமிழ் மூவி 2026 ரிலீஸ் ஆகிருக்கிற படம். இந்த படம் எப்படி இருக்குது, படத்துக்கூட விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கேஸ்டிங் அப்படிங்கும்போது அபர்நிதி, இளவரசு போன்றவர் நடித்திருக்காங்க. ராகுல் அசோக்குங்கிறவர் இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. கார்த்திக் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பிரபுங்கிறவர் சினிமாட்டோகிராஃபியை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வெஞ்சன்ஸ் படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது, படத்தின் நாயகி சின்ன வயசுலேயே ஒரு சில தாழ்வு மனப்பான்மை இருக்கிறனால எப்படியாவது நம்ம முதன்மையாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஸ்கூல் டேஸில் 10th படிக்கும்போது, அதாவது ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எல்லாம் எழுதி கலெக்டராக இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் போற்றுற அளவுக்கு ஒரு பெரிய கலெக்டராக இருக்காங்க. எங்கே தப்பு நடந்தாலும் போய் தட்டி கேட்குற ஒரு இடத்துலையும் இருக்காங்க. அதே சமயம் அதாவது அந்த பகுதியில் ஒரு நியூஸ் பேப்பரை திறந்தாலே அரசியல்வாதி பேரோட இவங்க பேர் தான் அதிகமாக இருக்குங்கும்போது, இது சில அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கடுப்பேற்றுற ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயம் சில விஷயத்தில் அரசியல்வாதிகளுக்குமே இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நடக்கிறது அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, இவளை எப்படியாவது இந்த கலெக்டர் பொசிஷன்லேருந்து தூக்கணும்னு அந்த ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள்லாம் பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க பேரில் சில கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷன் டைமு பிரைம் மினிஸ்டருக்கும் அந்த மாநிலத்தில் எப்படியாவது உள்ளே வரணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. அதே மாதிரி அவங்க கட்சியில் பிரைம் மினிஸ்டர் இன்னொரு கேண்டிடேட் தானும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு மினிஸ்டரும் எய்ம் பண்ணுறான். அப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்க்கு இன்னொருத்தன் கேட்குறவனை எதிர்கட்சியை நீ ஜெயிக்க வை அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டேன்னா இந்த பிஎம் போஸ்ட்டுக்கு நீ வர்றதுக்கு தகுதி அப்படிங்கிற மாதிரி பிஎம் சொல்லி அவனை அந்த எதிர்கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அட் தி சேம் டைம் அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இந்த கலெக்டரை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல அப்போது பிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களையே அதாவது அந்த ஆளுங்கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பி அவங்களுக்கு தேவையானது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அந்த ஆளுங்கட்சியை நடக்கணுங்கிற மாதிரி பிஎம் இவங்களை அதாவது இந்த கலெக்டரை அனுப்பி வைக்கிறாங்க ஒரு அசைன்மெண்ட்டில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் எப்படி நகருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆளுங்கட்சிக்கு இவங்களை பிடிக்காத போது இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க நடந்தாங்களா, அதே சமயம் அந்த எதிர்கட்சிக்காக ஒரு மினிஸ்டர் பிஎம் போஸ்டிங்காக பண்ணும்போது அப்போது இவங்களும் அதாவது இந்த கலெக்டரும் சரி அவனும் எதிரியாகும்போது இந்த 2 பேரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் சுமூகமாக நடந்துச்சா, அதே மாதிரி பிஎம் கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை இவங்க ஒழுங்காக முடித்தாங்களா, இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் வெஞ்சன்ஸ் அப்படிங்கும்போது. இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடித்த நடிகர்கள் அபர்நிதி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இளவரசாக இருக்கலாம், ஜான் விஜயா இருக்கலாம், எல்லாருமே இந்த படத்துக்கு ஸ்க்ரீனில் என்ன தேவையோ அதை நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் இந்த படத்துக்கு நீட்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஜானரில் ஓடுற படங்கும்போது அதுக்கு என்ன மியூசிக் ஒர்க் ஆகணுமோ நீட்டாக ஒர்க் ஆகிருக்கு. சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சில பொலிட்டிக்கல் விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்கும்போது அதுவும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஒரு கரண்ட் ஜென்ரேஷனுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில அதே மாதிரி அந்த இப்போ ஒரு விமனாக எம்பவர் பண்ணி, அதாவது ஒரு விமனை சுற்றி நடக்கிற ஒரு கதைங்கும்போது அதுவும் நல்லா தான் காட்டியிருக்காங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. சரி, வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஒரு கலெக்டர் தான் அப்படிங்கும்போது பல லாஜிக் கொஷின் வருது. ஒரு பிஎம்ஏ கூப்பிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாருங்கிறதெல்லாம் ஒரு யதார்த்தமாகவும் இல்லை, நம்பகத்தன்மை அற்றது இருக்குது. அதே மாதிரி லாஜிக்கல் மீறல்கள்ங்கிறது ஏன்னா ஒரு ஆளுங்கட்சின்னா அவன் அவ்வளோ டம்மியாக ஒரு இது சொல்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இது அதே மாதிரி படத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஜார்னரில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நகருதுன்னா, ஒரு முதலமைச்சர் மீட்டிங் கூப்பிட்றாருன்னா ஒரு 4 பேர் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு மீட்டிங்லாம் போட்டால் 10 பேர் தான் இருக்காங்கங்கும்போது, அதாவது இதெல்லாம் அதாவது இந்த மேக்கிங்கில் நமக்கு இது அதாவது ஒரு சாதாரண அந்த விளையாட்டு விழா மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க, அரசியல் மீட்டிங்கு மாநாடெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்பகத்தன்மை அற்றதாகத்தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே அதாவது ஒரு ஃபஸ்ட்டே அந்த கன்விக்ஷன் நமக்கு போயிடுது. ஒரு கலெக்டராக பிஎம் கூப்பிட்ற அளவுக்குன்னா இவங்க என்ன அவ்வளோ பெரிய இதுங்கிறது புரியாத ஒரு விஷயமா இருக்குங்கும் போதே
கதையோட்டத்துலேருந்து நம்ம வெளியே போயிடுறோங்கிறது தான் உண்மை. அப்போ கதை வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போகும்போதே நமக்கு வந்து அதில் இருக்கிற கனெக்ட் போயிடுது. அதே மாதிரி இந்த படத்துக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் வேணும். இங்கே வில்லன் கதாபாத்திரமே வந்து ஏதோ ஒரு விளையாட்டு கதாபாத்திரம் மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட் இல்லைங்கும்போதே அந்த கதாநாயகியோட கதாபாத்திரம்ங்கிறது வந்து பெரிதாக வந்து நமக்கு கனெக்டும் வந்து கொடுக்கல. அதாவது ஜஸ்ட் லைக் தட் ஏதோ அவங்க பாட்டு வந்து ஒரு ஃபைட் பண்ணிட்டு போவாங்க, இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டு போவாங்க, ஏதோ அது பாட்டு போகுது. ஸோ இந்த கதைங்கிறது நல்லா இருந்துச்சு. அதை ஸ்க்ரீனில் இவங்க எடுத்துகிட்டு கொண்டு வந்த விதம்ங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பை கொடுக்காததுனாலேயே இந்த படம் வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு லேகும் ஃபீல் ஆகுது, லென்த்தும் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி கொஞ்சம் வந்து அன்பிரடிக்டபுளாக பண்ணணும்னு நினச்சி அது கடைசியில் கொஞ்சம் ரொம்ப ப்ரெடிக்டபுளாகத்தான் வந்து நகருது. அதே மாதிரி நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கும்போதே நிறைய விஷயம் அப்படியே டவுன் ஆகிடுது. வெஞ்சன்ஸ் ஃபைனலி படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க வச்சிருக்கிற தலைப்பே நமக்கு வந்து அந்த படத்தோட ரிசல்ட்டை சொல்லிடுது. அதாவது வெஞ்சன்ஸுங்கிறது வந்து அவங்க ஸ்க்ரீனில் அவங்களுக்கு இருக்கிற வில்லனுக்கு எதிராக வெஞ்சன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்க சரியாக எடுத்தாங்களான்னு தெரில. ஆனால் படம் பார்க்குற ஆடியன்ஸை வந்து நல்லா வெஞ்சன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வெஞ்சன்ஸ்னால் என்ன, பழி வாங்குறது தான். பார்க்குறவங்க தான் அங்கே பழிவாங்கப்படுறாங்க. அங்கே ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க பழிவாங்கப்பட்டதா தெரியல. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.